வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டில் உள்ள டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸை 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்குகிற பொறியியல் கல்லூரிகள். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஎன்இஏ காலேஜஸ், அதாவது நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கவுன்சிலிங் மூலயமா போய் அட்மிட் ஆகிற காலேஜஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதோட கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜஸ். ஸோ அப்புறம் வந்து ரீஜனல் கேம்பஸஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வந்து இதில் அடங்கும். மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதாவது தனியார் பல்கலைக்கழகங்கள். ஸோ இந்த கேட்டகரிஸில் தான் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ ஈச் கேட்டகரியில் இதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ் அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற கேட்டகரி மத்திய அரசு நிறுவனங்கள், நேஷ்னல் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதில் டாப் காலேஜஸ் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் அட்மிட் ஆகணும்னா ஜேஇஇ மெயின் இல்லைன்னா ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸ் எழுதி நேஷ்னல் லெவல் கவுன்சிலிங் மூலயமா தான் அட்மிட் ஆக முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்தியா லெவலில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது இன்ஜினியரிங் கேட்டகரியில். ஸோ இங்கே நீங்கள் அட்மிட் ஆகணும்னா ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் யூஸ்ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். தென் வந்து லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டாப் ஃபேக்கல்ட்டிஸ், இந்தியா லெவலில் இருக்கிற டாப் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ அது போக இதில் நீங்கள் வாங்குகிற இந்த டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப ப்ரீமியம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 9th பொசிஷனில் இருக்குது இந்தியா லெவலில் இன் இன்ஜினியரிங் கேட்டகரி. ஸோ இங்கே நீங்கள் அட்மிட் ஆகணும்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து எழுதணும். இந்தியா ஃபுல்லாக நிறையா என்ஐடிஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த என்ஐடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் பர்ஃபார்மிங் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன். தேர்டு பொசிஷன் காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடி, டிசைன் திங்கிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ்டு. ஸோ இங்கே நீங்கள் அட்மிட் ஆகணும்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம் வந்து எழுதணும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸஸ், டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும், இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் இருக்கும். அதுபோக இந்தியா லெவலில் இருக்கிற டாப் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் படித்து வாங்குகிற டிகிரி வந்து குளோபல் லெவலில் ரெக்கக்னைஸ் ஆகும். அது போக ப்ரீமியம் பிளேஸ்மெண்ட், ஹை பேக்கேஜ் இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சம் சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ இனிஷியலாக நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அது போக நேஷ்னல் லெவலில் வந்து உங்களுக்கு அந்த அட்மிஷன் காம்படிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அட்மிட் ஆனாலுமே வந்து அங்கே இருக்கிற அந்த ஸ்டடி என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹை ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் வந்து அந்த டிகிரி வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் கேட்டகரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஸோ இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் நீங்கள் அட்மிட் ஆகணும்னா தனியாக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது டிஎன்இஏ. ஸோ இந்த அட்மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேங்க் ஆர்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸில் வந்து சீட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸை ஃபர்தராக கேட்டகரைஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு சப் கேட்டகரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸஸ். நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த சப் கேட்டகரிக்கு கொடுங்க. இந்த மாதிரி காலேஜஸில் ஜாயின் பண்ண டாப் கட் ஆஃப் மார்க் வேணும், அதையும் ஞாபகம் வச்சுக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி.
இந்த காலேஜ் 1794 தொடங்கப்பட்ட ஆசியாவோட ரொம்ப பழமையான காலேஜ். இந்த கேட்டகரியில் செகண்டில் இருக்கிறது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்தார். இந்த காலேஜ் ஏரோஸ்பேஸ் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். தேர்டில் இருக்கிற கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கேம்பஸ் நார்மல் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்காது. இங்கே கெமிக்கல், பயோடெக்னாலஜி அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டெடிகேட்டட் காலேஜாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் செகண்ட் சப் கேட்டகரி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த காலேஜுக்கு கன்சிஸ்டண்ட்டாக என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது. நம்பர் 2 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. நம்பர் 3 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 4 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 5 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸஸ் அப்புறம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேப்ஸ் இருக்கும். 2 ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 3 ஸ்காலர்ஷிப்ஸ்க்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். 4 இந்த காலேஜில் வாங்குகிற டிகிரிக்குன்னு இண்டஸ்ட்ரியில் தனி ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸில் இருக்கிற சேலஞ்சஸை பார்த்தா, ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய கட் ஆஃப் மார்க் வேணும். அப்புறம் எவாலுவேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்புறம் லேப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். தேர்ட் சப் கேட்டகரி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இந்த கேட்டகரியில் மோஸ்ட்லி இருக்கிறது அட்டானமஸ் காலேஜஸ் தான். அட்டானமஸ்னால் கரிக்குலம் ஃப்ரேமிங், கொஸ்டின் பேப்பர் செட்டிங், எவாலுவேஷன் எல்லாமே அந்த காலேஜே பண்ணிடும், அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணாது. இந்த கேட்டகரியில் டாப்பில் இருக்கிறது ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. நம்பர் 2 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். நம்பர் 3 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். நம்பர் 4 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 6 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். நம்பர் 7 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். நம்பர் 8 மெப்கோ ஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர். நம்பர் 9 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. நம்பர் 10 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 11 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். நம்பர் 12 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். நம்பர் 13 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு. நம்பர் 14 செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. நம்பர் 15 லயலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. நம்பர் 16 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர். நம்பர் 17 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். நம்பர் 18 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. நம்பர் 19 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 20 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். நம்பர் 21 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். நம்பர் 22 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. நம்பர் 23 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. நம்பர் 24 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. நம்பர் 25 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். நம்பர் 26 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 27 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். நம்பர் 28 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் செங்கல்பட்டு. நம்பர் 29 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 30 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கநாதன் டாக்டர் சகுந்தலா காலேஜ். இந்த மாதிரி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து நியூ பில்டிங்ஸாக இருக்கும், மாடர்ன் கேம்பஸ் அண்ட் நியூ ஃபெசிலிட்டிஸாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாகவும் அட்மிட் ஆகிக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாகவும் அட்மிட் ஆகிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அட்டானமஸ் கரிக்குலம் தான். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கரிக்குலம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அட்டானமஸ் கரிக்குலம் படித்தாவே போதும். ஃபோர்த்து ஒன் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த அசிஸ்டன்ட் செல்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்.
இந்த மாதிரி காலேஜஸில் சம் சேலஞ்சஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஹையர் ஃபீஸ், டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, அதர் ஃபீன்னு ஃபீஸை ஏற்றி விட்டுருவாங்க. செகண்ட் ஒன், சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்டு ஒன், இன்டேக் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தாறுமாறாக ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே படிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒன், ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லோக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஃபோர்த்து சப் கேட்டகரி ரீஜனல் கேம்பஸஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். செகண்டில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி. தேர்டில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஃபோர்த்தில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஏ அண்ட் பி மாதிரி ஃபீஸ் ரொம்ப கம்மி, உங்களுக்கு ப்ரீமியம் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரியே கிடச்சிரும். கேட்டகரி ஏ அண்ட் பி மாதிரி ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும். கேட்டகரி ஏ அண்ட் பி இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட், அது பெரிய கேள்விக்குறி. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி அப்டேட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன், கொலாபரேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நவ் வி கம் டு தி லாஸ்ட் ஒன், தேர்ட் மெயின் கேட்டகரி ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதாவது தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். ஸோ இங்கே படித்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற டிகிரியில் அந்த யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் வரும், அண்ணா யூனிவர்சிட்டி நேமெல்லாம் வராது. இங்கே ஜாயின் பண்ணணுன்னா அந்தந்த யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 12th மார்க்கை வச்சு ஹை ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது விஐடி யூனிவர்சிட்டியோட வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. செகண்டில் இருக்கிறது அமிர்தா யூனிவர்சிட்டியோட அமிர்தா விஸ்வ வித்யாபீதம். தேர்டில் இருக்கிறது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபோர்த்தில் இருக்கிறது சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டியோட சாஸ்ட்ரா இன்ஸ்டியூஷன். ஃபிஃப்த்தில் இருக்கிறது சத்யபாமா யூனிவர்சிட்டியோட சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சிக்ஸ்த்தில் இருக்கிறது கலசலிங்கம் யூனிவர்சிட்டியோட கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். செவன்த்தில் இருக்கிறது இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியோட இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். 8th பொசிஷனில் இருக்கிறது காருண்யா யூனிவர்சிட்டியோட காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ். இந்த மாதிரி ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், தே ஆஃபர் ஹைடெக் கேம்பஸ் ஃபுல்லாமே வந்து ஹைடெக்காக ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். செகண்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் சூப்பராக இருக்கும், செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. தேர்டு ஒன், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபோர்த்து ஒன், பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபிஃப்த்து ஒன், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கரிக்குலம் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் சம் கீ சேலஞ்சஸும் இருக்குது. முதல்ல ஃபீஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்டர்னல் காம்படிஷனே ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றியும் அதோட கேட்டகரி பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மற்றும் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாப் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.